வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தைப்பூசம் அப்படின்னா என்ன ஸ்பெஷல், தைப்பூசம் அன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுசாக பாருங்கள். தைப்பூசம் அப்படின்னாலே முருகருக்கு உகந்த நாள். தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் பாருங்கள், பௌர்ணமி, இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடியது தான் தைப்பூசம். இந்த வருஷமும் தைப்பூசம் பௌர்ணமி, அதுவும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமைனாலே முருகருக்கு உகந்த நாள். அங்காரகனா உடம்பு. அப்போ முருகர் எப்படிப்பட்டவர்? முருகர் வீரமானவர், முருகர் அழகானவர், முருகர் இளமையானவர். அப்போ இளமை, வீரம், அழகு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் முருகர். சரிங்களா? இப்போ நம்மளும் அந்த தன்மையில் வரணும், நம்மளும் இளமையாக இருக்கணும், நம்மளும் அழகாக இருக்கணும், நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னா, வீரமாக இருக்கணும்னா நமக்கு என்ன தன்மை தேவை? முருகரோட தன்மை நமக்குள்ளே தேவைப்படுகிறது. அப்போ தைப்பூசத்தன்னைக்கு முருகர் வழிபாடு பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தைப்பூசம் 2 இடத்துல சூப்பராக நல்லா செலிப்ரேட் பண்ணக்கூடிய 2 இடம் எதுன்னு கேட்டால், ஒன்று பழனி, இன்னொன்று வடலூர். வள்ளலார் இருக்காருங்க பிறகு அவர் வடலூரில். வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜோதி வடிவம் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஜோதி வடிவம் தான், ஜோதி தான் எல்லாமே சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஜோதியை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே கந்தகுரு கவசத்தில் வாங்க. கந்தகுரு கவசத்தில் வந்தீங்கன்னா முருகரை ஜோதி வடிவமானவர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வள்ளலார் சொன்ன ஜோதி வடிவமும் கந்தகுரு கவசத்தில் சொன்ன ஜோதி வடிவமும் ஒன்றான்னு கேட்டால் எஸ், ஆமாம். இப்போ முருகர் எப்படி உருவானார்? சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து ஜோதியில் உருவானவர் அவர். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சா பாருங்கள் எப்படி ஜோதி வடிவமானவங்கன்னு. அப்போ நீங்கள் முருகரை வழிபடுவதற்கு, அதுவும் முக்கியமாக தைப்பூசத்தண்ணி வழிபடுவதற்கு பழனியில் காவடி எடுத்தால் ரொம்ப சிறப்பு. அட போங்க, சாதாரணமாக பழனி மலை போனாலே கூட்டம் அதிகமாக இருக்குது, இதில் தைப்பூசத்தண்ணி கோயில் போனால் எப்படிங்க இருக்கும்? அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் கம்மிங்க. நான் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கேன் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு ஏதாவது முருகர் கோயில் போகலாமா? தாராளமாக போயிட்டு வரலாம். அப்படி ரொம்ப தூரத்தில் இருக்க கோயில் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயில் போய் நீங்கள் மனசார மனமுருகி முருகரை ப்ரே பண்ணிக்கோங்க. முடிஞ்செல்லாம் அன்றைக்கி அபிஷேகம் பண்ணாங்க. அந்த அபிஷேகத்துக்காக என்னென்ன பொருட்கள் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொருட்களை வாங்கி கொடுங்க. சப்போஸ் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் போக முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்குது, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் கும்பிடுங்க. வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு முருகர் சிலை இருந்தால் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சிலை இல்லைங்க, முருகரோட சிலை இல்லைங்க. வீட்டில் வேல் இருக்கா? இந்த மாதிரி வேல் இருக்கா பாருங்கள். இந்த வேல் இந்த சைஸ், இந்த இதில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆர் வெள்ளியில் உங்ககிட்ட வேல் இருந்தாலும் பரவாயில்ல. வேலுக்கு அபிஷேகம் பண்ணாலும் நீங்கள் பால், தயிர், பஞ்சாமிரதம், பன்னீர் இதெல்லாம் கூட போட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் வைங்க, சந்தனம் குங்குமம் வைங்க, சந்தனம் குங்குமம் வைங்க. சரி, சப்போஸ் எங்ககிட்ட வேல் இல்லைங்க, அப்போ என்ன பண்ணுறது? முருகர் ஃபோட்டோ இருக்குங்களா? முருகர் ஃபோட்டோவுக்கு இதே மாதிரி நீங்கள் அதுக்குன்னு முருகர் ஃபோட்டோக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. முருகர் ஃபோட்டோவுக்கு செவ்வரளி முடிஞ்சால் வாங்கி வைங்க, சிகப்பு கலர் பூ வாங்கி வைங்க. செவ்வரளிலாம் ரொம்ப சிறப்பு. எங்கள் ஊரில் செவ்வரளியும் கிடைக்கல. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும், அது ஆன்மீகமாக இருக்கட்டும், ஹெல்த் வைஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் இல்லைன்ற ஃபோக்கஸ் தான் அவங்க போகுதோ தவிர இருக்குன்ற ஃபோக்கஸ்க்கு அவங்க வரமாட்டேன்றாங்க. சப்போஸ் அது இல்லைன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் இது இல்லைன்னா என்ன பண்ணுறது? சப்போஸ் இதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? இல்லைன்ற மனப்பான்மைக்குள்ளே தான் இருக்காங்க. எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்ககிட்ட என்ன இருக்குன்றதை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இது இருக்குப்பா, எங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ இருக்குப்பா, சரி செவ்வரளியில் செம்பருத்தி பூ கிடைக்கும், சரி செம்பருத்தி பூ வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை மல்லிகை பூ வைக்கலாமா, வச்சுக்கோங்க. என்ன இருக்கோ அதை பயன்படுத்த ஆரம்பிங்க, உங்களுக்கு தேவையானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ முருகர் ஃபோட்டோவுக்கு மாலை போடுங்க, பூ மாலை போட்டு மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. இது எப்போ பண்ணலான்னு கேட்டால், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் பண்ணுங்கள். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து மனசார முருகர் கூப்பிடுங்கப்பா, முருகா நீங்கள் வாங்கப்பா, முருகா அப்படின்னு சொல்லி கந்த குரு கவசம் சொல்லுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், இதெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள். எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் பாட்டை போட்டுவிட்டு கேட்பேன். பாட்டு போட்டுவிட்டு முழுமையாக அதை கேளுங்க அப்படின்னா கேட்குறது மட்டும் இல்லைங்க, அதை உணர்ந்து அதுக்குள்ளே அப்படியே மூழ்கிடுங்க. இப்போ கந்தகுரு கவசம் பாடுது அப்படின்னா அப்படியே கந்தகுரு கவசம் கேட்டு அதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே கவனித்து அதுக்குள்ளே அப்படியே மூழ்கிக்கிட்டே வாங்க. அந்த அளவுக்கு பக்தியோடு நீங்கள் உருகி முருகரை கூப்பிடும்போது உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காங்க. இருந்தாலும் தைப்பூசத்தன்னைக்கு ஸ்பெஷல் டே அன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், அதாவது தேவையில்லாத கெட்ட விஷயங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி எடுத்துருவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை இந்த பௌர்ணமி, இந்த தைப்பூசம்,
இந்த செவ்வாய்க்கிழமையை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக மாற்ற ஆரம்பிச்சிடுங்க. சப்போஸ் என்கிட்ட வேல்லாம் இல்லைங்க, நான் எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்டால் இந்த வேல் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி, நான் இப்போ ஆர்டர் கொடுத்து நான் அதுக்கப்புறம் வாங்கி நான் தைப்பூசத்துக்குள்ளே வருமானு கேட்டால் சம்டைம்ஸ் கொரியர் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், தைப்பூசத்துக்கு அதுக்கப்புறமும் சில பூஜைகள் பண்ணுறோம். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல் உங்களுக்கு அனுப்புவோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தைப்பூசத்துக்கு அப்புறமா கூட பூஜை செய்யப்பட்ட வேல் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? தைப்பூசத்து அன்றைக்கி விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை 2 வேளை சாப்பிடாமல் இருக்குது, சில 3 வேளையும் சாப்பிடாமல் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. முடிஞ்சால் இயற்கையான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க, பழ உணவுகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்போ தைப்பூசத்தன்னைக்கு நம்மளால் என்ன முடியுமோ, உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு அடுத்தது தேவையானது கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷம் வரக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் இன்னும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக, இன்னும் அழகாக, இன்னும் தெளிவாக, இன்னும் தெம்பாக, இன்னும் நிறைய விஷயங்களோடு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த தைப்பூசம் அடுத்த வருஷம் தைப்பூசத்தை இன்னும் சூப்பராக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இந்த தைப்பூசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தைப்பூசத்தை அன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் செய்யுங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. விரதம் இருங்க, கோயில் போய்ட்டு வாங்க, சாமி கும்பிடுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள். வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே செய்யுங்க, மாறிடும். வாழ்க வளமுடன்.